உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் இல்ல ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும்ன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 4ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், 9ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அல்ல கேந்திரமும் திரிகோணமும் பெறக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் யோகாதிபதியாக எப்பவுமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு செயல்படுவார். அதுல மகுடம் சேர்க்கும் விதமாக அந்த செவ்வாய் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த பயிற்சி வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இந்த 47 நாட்கள்ல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கு. பாருங்க, சிம்ம ராசிக்கு ராசியிலே கேது, அஷ்டம சனி, இது எல்லா பிரச்சனையும் இருந்தா கூட சில நல்ல விஷயங்கள் எப்பவுமே சில காலகட்டத்துல இந்த கோச்சார பலன்கள் கண்டிப்பா நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த 47 நாட்கள் நிறைய மாற்றங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நடக்கும். இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், அந்த தனஸ்தானத்துல செவ்வாய் வரும்போது பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதுவும் முக்கியமா அந்த தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இப்போ ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா கடனுடைய அளவு அதிகமா இருக்கு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல சார், எனக்கு வர வேண்டிய பணம் இருக்கு ஆனா வரல, ஆனா என்னுடைய கடன் மட்டும் அதிகமாயிருச்சு, நான் கட்ட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், யாராவது போன் பண்ணா கூட பேச முடியல சில நேரத்துல, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. நான் அது மாதிரி இருந்ததே கிடையாது. எப்பவுமே ரொம்ப நேர்மையா இருப்பேன், நியாயமா இருப்பேன், பணம் இத்தனை நாள் கொடுக்கணும், இத்தனை நாள் அவங்க கேட்கலாம் கூட நான் கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பேமெண்ட் கொடுக்க முடியாம தவறக்கூடிய ஒரு அமைப்பு நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. ரொம்ப மனசு வருத்தமா இருக்காங்க. பிசினஸே இல்ல சுத்தமா, நிறைய பேருக்கு ஆர்டர்ஸே இல்ல, காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, பிசினஸ் ஜெயிக்க முடியல, பிசினஸ்ல நிக்க முடியல, பேமெண்ட் கொடுத்து பேமெண்ட் வாங்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாயுடைய பயிற்சி ஒரு ஆறுதலை கொடுக்கும். பண வரவுகள் வரும், பணம் போக்குவரத்து இருக்கும், பிசினஸ் டிரான்சாக்ஷன் நடக்கும். நீங்க பிசினஸ்க்கு ஆர்டர் எடுக்க போனீங்கன்னா ஆர்டர்ஸ் வரும், புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பலவிதமான வழிகள்ல பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த பலவிதமான வழின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா முக்கியமா இடம் வித்து வீடு வித்து அதன் மூலமாக வரக்கூடிய பணம். அது முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க மனைவி சைடா இருக்கலாம், கணவர் சைடா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பா யாராவது இடம் வித்து வீடு வித்து காசு கொடுப்பாங்க,
மாமனார் வகையில ஏதாவது ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நிறைய பேருக்கு தொழிலையே பாத்தீங்கன்னா வராத பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த சிம்மராசி என்பது செய்யலாம். அதே போல வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நிறைய சிம்மராசி என்பதுக்கு ஒரு பயங்கரமான ப்ரெஷர். ஆபீஸ்ல 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை நானே செய்யறேன் சார், என் மேலேயே தப்பு சொல்றாங்க, என் மேலேயே குறை சொல்றாங்க, நான் இத்தனைக்கும் மேனேஜர் லெவல்ல இருக்கேன், இப்ப நான் தான் எல்லாத்துக்கும் மாட்டிக்கிறேன், என்னதான் பலிகடாக்குறாங்க, என்ன பண்றது தெரியல, வேலையை விட்டு போலானாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலை மாறலான்னா கூட முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வகையில தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லக்கூடியவருக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். நீங்களே அந்த ஆபீஸ்ல கம்ப்ளீட்டா கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இல்ல சில பேருக்கு வெளி இடத்துலயும் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. உங்களை யாரெல்லாம் தொல்லை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆபீஸ்ல பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். அதே போல இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல சொத்து சம்பந்தமான லாபங்கள் உண்டு. அப்ப வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். அந்த கடன் வாங்கி தான் வாங்க வேண்டியிருக்கு சார் சில பேர்லாம் சொல்லுவீங்க. கண்டிப்பா கடன் வாங்கி வாங்க, தப்பு ஒண்ணும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை வராது. 2ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் கண்டிப்பா உங்க சொத்து சம்பந்தமான விஷயங்களை ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். இப்ப அஷ்டம சனியா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல அஷ்டம சனி மாறிடுமா இல்லையா? அந்த காலகட்டத்துல நீங்க அந்த சொத்தை வித்தாவே உங்க கடனை தீர்த்திடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல குடும்பத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்கதான் பிரச்சனையே. சிம்மராசி என்பதுக்கு என்னன்னா குடும்ப வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை வரும். ஏன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னு அடம் பிடிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பது. ஆபீஸ்ல அது பிரச்சனை வராது. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த ஈகோ பிராபலத்தினால நிறைய குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. நிறைய கணவன் மனைவி வாழ்க்கையை இழந்திருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. பிசினஸ் இல்லை, அதனால வீட்டுல சண்டை வரலாம். அதே மாதிரி வேலை இல்லை, வேலை இல்லாதனால உங்களை 4 பேர் அசிங்கப்படுறதுனால ஒரு சண்டை வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா காத்து மறந்து இருந்தீங்கன்னா பிரச்சனை வராது. இல்ல குடும்ப வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட சண்டை போற மாதிரி சூழ்நிலை வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பா யோகத்தான் கொடுக்கும் போது குடும்பஸ்தானத்துல கூடிய செவ்வாய் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும். குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஒரு வரன் நல்லா தேடி பிடிச்சு கண்டுபிடிச்சு நீங்க திருமணம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே போல இந்த 2ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு கோரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குழந்தையால ஏற்பட்ட அவமானங்களுக்கு ஒரு முடிவு, அவமானங்கள்ல இருந்து வெளில வரக்கூடிய ஒரு நேரம், அந்த குழந்தை நல்லா திருப்பி பழைய மாதிரி உங்களுக்கு ஒரு பேர் புகழ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு வராத பணம், நிறைய சிம்மராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு என்னன்னா வயதானவர்கள் அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் யார்ட்டையா கொடுத்துருப்பீங்க, அது திரும்பி வராம இருக்கும். இல்ல ஏதோ வகையில கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய பணம் நிலுவையில் இருக்கும், அதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கறது ரொம்ப விசேஷம். இந்த 8ஆம் வீட்டை பார்க்கும்போது என்ன அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்களும் வரும், திடீர் விபத்துகளும் நடக்கும். இது ரெண்டுமே நடக்கும். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டமா மாறிடும், செவ்வாய் பலகீனமா இருக்கும்போது திடீர் விபத்தாகவும் நடக்கும். அதனால வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்துல பயணிக்கும் போது கேர்ஃபுல்லா இருங்க. அது முக்கியமா வயதானவர்கள், உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, ரெகுலரா செக்அப் பண்ணிக்கலாம். பாத்ரூம் போகும்போது டாய்லெட் போகும்போது ஏதாவது கீழே விழுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். இல்ல வெளில எங்கேயா டிராவல் பண்ணும்போது கீழே விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். அதே போல இந்த செவ்வாய் இந்த 8ஆம் இடத்தை பார்க்கறது என்னன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ஆதரவு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை, வெளிநாடு சென்று படிப்பதற்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய சிம்ம ராசினர் என்ன யோசிச்சிட்டீங்கன்னா என் பையனை வெளிநாடாவது அனுப்பிச்சு டாக்டர் படிக்க வைக்கணும், வெளிநாடா அனுப்பிச்சு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலேயே சில பேர் வேலை இல்லாம இருப்பீங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. அங்கேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் குடும்பத்துல பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, அவங்களாம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு உண்டு. என்னன்னா பிரச்சனையை பெருசாகும்னு நினைக்காதீங்க, பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 47 நாள் நடக்கும். அதே போல நிறைய பேருக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு யோகாதிபதி கண்டிப்பா அடுத்த 47 நாட்களை கொடுக்கவே போறார். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா
நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும். உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதின மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.